ஒரு லைட்டை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த லைட்டை வந்து இந்த பக்கம் பார்த்து அடிக்கிறீங்க. இப்படி பார்த்து அடிக்கும்போது உங்களுக்கு லைட்டு தான் வந்துட்டு பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று காமிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஹல்குக்கு பின்னாடி லைட்டை செட் பண்ணியிருக்கேன். இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியுது. அந்த லைட் வந்து அந்த பொருளுக்கு பின்பகுதியில் தான் படுமே தவிர அதோட முன்பகுதி வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரியாக நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ லைட்டு வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம், அது சப்ஜெக்ட் மேலே எப்படி வேணாலும் படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சப்ஜெக்டை எப்படி வந்து கேமராவுக்கு இதுதான் என்னோடய சப்ஜெக்ட்டு, நீ இதை மட்டும்தான் பார்க்கணும், இது எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகணும், இதை எப்படி வந்து கேமராவுக்கு புரிய வைக்கிறது, அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த மீட்டரிங் மோட்ஸ். இந்த மீட்டரிங் மோடில் ஆதிகாலத்திலிருந்தே 3 மீட்டரிங் வந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆதிகாலம் ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஆதிகாலங்கிறது ஆதி காலத்துக்கு போக வேண்டாம். கேமரா கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் எஸ்எல்ஆர், நிக்கான், கேனன் பாடியிலேருந்து நம்ம மிரர் உள்ள கேமராவிலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேட்ரிக்ஸ் மீட்டரிங் ஆர் எவாலுவேட் மீட்டரிங் ஆர் மல்டி மீட்டரிங். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ எவாலுவேட்டுங்கிறது கேனனில், மல்டி அப்படிங்கிறது சோனியில், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிக்கானில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே வேலையை தான் பார்க்கும். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்துட்டு இந்த மீட்டரிங் மோடை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஆர் எவாலுவேட் மீட்டர் வந்து நம்ம லென்ஸ் பார்க்குதில்ல, சென்சார் வந்து லென்ஸ் வழியாக பார்க்குதில்ல ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமு ஃபுல்லாத்தையும் மீட்டர் பண்ணிடும். அப்படி மீட்டர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் இங்கேருந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த லைட்டை ஆவரேஜ் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு ஒரு லைட்டை கொடுக்கும் கரெக்டாக. அதுதான் வந்துட்டு கேமரா சொல்லக்கூடிய எக்ஸ்போஷர். பெரும்பாலான சிச்சுவேஷனில் இந்த மேட்ரிக்ஸ் மீட்டரிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். சில காம்ப்ளிகேஷன் கேசஸ்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லை, எனக்கு பின்னாடி வந்து சன் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஹெவியான லைட் சோர்ஸ் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு லைட்டுக்கு முன்னாடி, இல்லை ஈவினிங் சன்செட் டயத்தில் ஒரு பறவையை நம்ம ஷூட் பண்ண போகிறோம். பறவை வந்து வானத்தில் தான் பறந்து போயிட்டுருக்கும். கீழே இருந்து எப்படியும் ஷூட் பண்ணும்போது ஸ்கை வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸாக இருக்கும். அப்படிங்கும்போது பறவை கண்டிப்பாக அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அதை கரெக்டாக மீட்டர் பண்ணி எடுக்கணும். பறவை மட்டும்தான் நம்மளோட சப்ஜெக்ட், வானம் நம்மளோட சப்ஜெக்ட் இல்லைங்கிறத கேமராவுக்கு புரிய வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். இதுக்கும் மேட்ரிக்ஸ் மீட்டரிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து அட்வான்ஸ் லெவல் மீட்டரிங்கில் வரும், அதாவது ஸ்பாட் மீட்டரிங். மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இந்த ஸ்பாட் மீட்டரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகினராக இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெனுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேமராவில் தான் இருக்கும், மொபைல் ஃபோன்ஸில் அவைலபிள் இல்லை. பட் அந்த ஃபோக்கஸிங் ஸ்கொயரை வந்து இன்க்ளூட் பண்ணி மொபைலில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸிங் ஸ்கொயர் வந்து எந்த சப்ஜெக்ட் மேலே நம்ம வைக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்போஷரில் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஃபோனே ப்ரிடிக்ட் பண்ணிடுது. ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இன்பில்ட் பண்ணிட்டாங்க. பட் இது ஒரு பெரிய ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கேமரா அளவுக்கு இதில் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதோட சென்சார் சைஸ் வந்து பெருசு, ரைட்? ஸோ பெரிய சென்சார் இருக்கும்போது அதால் நிறைய லைட்டை வந்து உள்வாங்க முடியுங்கிறதுனால அதை ஈஸியாக வந்து அது பண்ணி முடிச்சிடும். பட் செல்ஃபோனில் நாய்ஸ் அதிகமாக வந்துடும், இல்லை பிக்சல்ஸ் அதிகமாகிடும். ஸ்கொயராக இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தா டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்காது. பட் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடும். இதே கிராப் பாடி கேமராவும் பண்ணும். ஏன்னா அதோட சென்சார் சைஸும் செல்ஃபோன் கேமராவோட சென்சார் சைஸை விட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃபோன் கேமராவை கம்பேர் பண்ணும்போது இந்த கிராப் பாடி கேமராவோ அல்லது ஃபுல் ஃப்ரேம் கேமராவோ ரெண்டுமே ரிசல்ட்டை நல்லா தான் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த 3 வெரைட்டி ஆஃப் மீட்டரிங் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஃபோனில் இந்த மீட்டரிங் மோட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க, எந்த மாடல் மொபைல் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது வேணால் இந்த மாதிரி மீட்டரிங்ஸ்லாம். பட் எந்த அளவுக்கு வந்து இது அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறதே எனக்கு தெரியல. ஓகே, நான் செல்ஃபோன் கேமரா டாபிக்கு வரல, நம்ம கேமராவை மட்டுமே பார்ப்போம். கிராப் பாடியோ அல்லது ஃபுல் ஃப்ரேமோ. இதில் எவாலுவேட் மீட்டர் அப்படிங்கிறது
ஓவரால் ஃப்ரேம்லேருந்து லைட்டை எடுத்து கரெக்டான ஒரு மெஷர் பண்ணி இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லா பக்கம் வந்து லைட் எடுத்துக்கும். ஆவரேஜாக என்டையர் ஃப்ரேம்லேருந்து லைட்டை எடுத்துட்டு ஆவரேஜ் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு லைட்டை வந்து கொடுத்துரும்னு சொல்லிட்டேன். இங்கே முடிஞ்சு போச்சு. அதோட சென்டர் வெயிட்டட் மீட்டரிங்னு ரெண்டாவது ஒரு மீட்டரிங் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லேயே இருக்குது சென்டர் வெயிட்டட். சென்டரில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும், அவ்வளோதான். நம்ம ஃப்ரேமில் இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லை, இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் இந்த சென்டர் போர்ஷன் மட்டும், இந்த சென்டர் போர்ஷனில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும்னா லைட்டை இந்த ஒரு போர்ஷனுக்குள்ளே இருந்து மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஆவரேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக ஒரு லைட்டை கொடுக்கும். இதுதான் சென்டர் வெயிட்டட் மீட்டரிங். மல்டி மீட்டரிங்கில் என்டையர் ஃப்ரேமில் இருந்தும் எடுக்கும், சென்டர் வெயிட்டடில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து மட்டும் எடுத்துக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம மீட்டர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அதில் வந்து ஓவரால் லைட் இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக லைட் இருக்கலாம். அப்படிங்கும் போது கேமரா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதையும் சேர்த்து மீட்டர் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது கம்மியான லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆக்கி விட்டுரும், ரொம்ப அதிகமான லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ரெண்டாவதா சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது மேட்ரிக்ஸ் மீட்டரிங். நம்பர் 1ல் நான் சொன்னேன் இல்லையா, என்டையர் ஃப்ரேமில் இருந்தும் லைட் எடுக்கிறது, அதுதான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோம். பிகினராக அதை தான் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதும் இருக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் சுச்சுவேஷன்ஸில் கரெக்டான லைட்டிங்கை நமக்கு கொடுத்துரும். சென்டர் வெயிட்டட் வந்து ரொம்ப யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. சம் கேசஸில் யூஸ் பண்ணலாம், பட் என்ன கேட்டால் நீட் இல்லை. ஆவரேஜாக இதுவே நம்ம கரெக்டான எக்ஸ்போசரை கொடுத்துரும் எவாலுவேட் மீட்டரிங். பட் இது ரெண்டையும் தாண்டி ஸ்பாட் மீட்டரிங்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் மூணாவது மீட்டரிங், முக்கியமான மீட்டரிங், அட்வான்ஸ் லெவல் மீட்டரிங். இந்த ஸ்பாட் மீட்டரிங் தான் எந்த சப்ஜெக்டை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேமராவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு டூல் இந்த ஸ்பாட் மீட்டரிங் தான். பேர்லேயே இருக்குது ஸ்பாட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருந்து மட்டும் எனக்கு லைட்டை எடுத்துக்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இங்கே நான் ஒரு ஹல்க்கு பொம்மையை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஹல்க்கு பொம்மைக்கு பின்னாடி ஒரு ரிங் லைட்டையும் ஒரு ஸ்டிக் லைட்டையும் தூக்கி நிப்பாட்டியிருக்கேன். ஸ்பாட் வைப்போம். ஸ்பாட் வச்சோம் அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை எந்த இடத்துலேருந்து லைட் எடுக்கணுமோ அது மேலே நான் வைக்கிறேன். வச்சதும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்காக கரெக்டாக லைட் கொடுக்குது. இப்போ நான் அந்த லைட் மேலே ஸ்பாட் மீட்டரை வைக்கிறேன். ஸோ லைட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்போஸ் கொடுத்துருக்குது.